திரு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்குமான ஒரு வித்தியாசத்தை அது என்னன்னு சொல்ல முடியுமா, அல்லது 2 பேருக்குமான ஒற்றுமையை சொல்ல முடியுமா உங்களால? வித்தியாசம் அப்படின்ற போது என்னன்னா, தலைவர் இடத்துல வந்து அந்த அளவுக்கு நாங்கள் பழகலை. தலைவர் இடத்துல வந்து அந்த அளவுக்கு நாங்கள் கிட்ட நெருங்கலை. உதயானன் கிட்ட அணியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கிட்ட நெருங்குற அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுனால நாங்கள் பார்க்குறோம். இது நீங்கள் இந்த வித்தியாசத்தை கேட்டிங்களே, தலைவருக்கும் உதயானனுக்கும் இருக்கிற வித்தியாசம். கலைஞரை பார்த்த அதே எளிமையான அணுகுமுறை, தலைவரை பார்த்த அதே அரவணைப்பு, ரெண்டுத்தையும் சேர்ந்து உதயானன் கிட்ட நான் பார்த்தேன். அண்ணன் வந்து இந்த இளைஞரணிக்காக இளைஞரணி சார்பில் வந்து கல்லூரி மாணவிகளிடையே வந்து பேச்சு போட்டி ஒன்று நடத்தினாங்க. அதோட இறுதி விழா, பரிசு அளிப்பு விழா தலைவரோட தலைமையில் வந்து நம்ம அறிவாலயத்தில் நடந்தது. அன்றைக்கி அந்த நிகழ்ச்சியில் இளைஞரணி சார்பாக நாங்கள்லாம் கலந்துக்கணும். இப்போது ரீசெண்டாக நடந்த விஷயம். கலந்துக்கும் போது தம்பி ஒருத்தன் வந்து தொகுதி அமைப்பாளர் பிரவீன் சொல்லிட்டு, அவனுக்கு வந்து பிறந்தநாள் அன்றைக்கி என் பின்னாடி வந்து சுரண்டி இருந்தான். என்னடா அப்படின்னு, நான் பிறந்தநாள் நான் அண்ணன் பார்த்தது போடுவேன். டெப்யூட்டி சிஎம்டா எப்படா பண்ண முடியும், இரு நான் கேட்டு சொல்கிறேன் மாவட்ட செயலான்ட்டு. என் மாவட்ட செயலாட்ட ஃபோன் பண்ணேன். என் மாவட்ட செயலர் வந்து கட்டுக்கோப்பானார். தலைமையோட கூட தாண்டி அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் நடக்க மாட்டேன். என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் கேட்பார். ஒரு விஷயம் பண்ணனா கூட 1008 முறை ஆலோசனை பண்ணிவிட்டு அப்புறம் முடிவெடுத்து பொறுமையாக தான் பண்ணுவார். அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி தம்பி உதயாண்ணா எதிர்கட்சியாக இருக்கும்போது பரவாயில்ல, இளைஞரணி செயலாளராக இருந்தால் பரவாயில்ல, ஒரு விளையாட்டுத்துறை மந்திரியாக டெப்யூட்டி சிஎம்ன்ற போது ஒரு சில புரோட்டோகால்லாம் இருக்கும். அதனால் இரு நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, எந்த பணி சுமை காரணமாக தெரில, அவர் தவற விட்டாருன்னா தெரில, நான் ஆர்வ கோளாறில் கேட்டேன்னா தெரில, நானே கிட்ட போய் உதயானிக்கிட்டேன். அண்ணா அப்படின்னா என்னங்கப்பா அப்படின்னா, தம்பிக்கு பிறந்த நாள்னா யாருன்னாலாம் கேட்கல, தம்பிக்கு பிறந்த நாள்னா வர சொல்லுங்கள் அப்படின்னா. அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி உள்ள அந்த பையனை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு அவன் கொடுக்குற புத்தகத்தை வாங்கி ஃபோட்டோ எடுத்தார். இதுதான் நான் அவங்ககிட்ட ஒரு ஒப்பனை பண்ணி சொல்ல வந்தேன். கலைஞரோட அந்த எளிமையான முறையும் இருந்தது, தலைவரோட அந்த அரவணைப்பும் இருந்தது. ரெண்டும் சேர்ந்த ஒரு தோற்றமாக காட்டுறாரு. இவருக்கும் வித்தியாசம் பார்க்கறத விட இவங்க 2 பேரும் சேர்ந்த ஒரு ஆளாக நான் பார்க்கறது தான் என்னோட அனுபவத்தில் நான் அவர்கிட்ட சொல்கிறது.